வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபிர்னாஸ். நீங்க ரெக்கார்ட் பண்ற வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், அதுல நாய்ஸ் அதிகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களோட வீடியோ அல்லது ஆடியோல இருக்கிற நாய்ஸை ஃபியூ ஸ்டெப்ஸ்ல சிம்பிளா ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணிக்கொள்றது நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் Adobe Premiere Pro ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் செஞ்சு உள்ள போகிறோம். ஓகே, நான் இப்போ ஒரு வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ப்ரொஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, இதில் இம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஃபைலை டைம் லைனுக்கு மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாம் இப்போ வீடியோ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொண்டோம். ஓகே, நாம் இப்போ இந்த மேலுக்கு இருக்கிற மெனுவில் ஆடியோ இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற ஆடியோவில் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆடியோ ட்ராக் மிக்சர். இந்த பேனல் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த பேனல் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நீங்கள் மெயினாக பார்க்கணும் உங்களோட ஆடியோ ட்ராக் எத்தனாவது ட்ராக் அண்டு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ஆடியோ ட்ராக் A1. ஸோ இங்கே நீங்கள் அதே ஆடியோ ட்ராக்கை பார்த்துக்கொள்ளுங்க, A1. அடுத்த இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஒரு எரோ மார்க் இருக்குது, அதாவது ஷோ ஹைட் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு தெரியும் தான் நம்மளோட A1 ஆடியோ ட்ராக். இதில் இந்த எரோவில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நாய்ஸ் ரிடக்ஷன் ஓ ரீஸ்டோரேஷன். இதில் நீங்கள் டி நாய்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எகெயின் நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹெவி நாய்ஸ் ரிடக்ஷன், இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆடியோவில் இருக்கிற நாய்ஸை ரிடக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நம்மளோட ஆடியோட நாய்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கொண்டோம். அடுத்த இந்த ஆடியோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எசென்சியல் சவுண்ட். இந்த பெனல் உங்களுக்கு வியூ ஆகலன்னு சொன்னால் விண்டோ இதில் கிளிக் பண்ணிக்கொண்டு நீங்கள் எசென்சியல் சவுண்ட் இதில் கிளிக் பண்ணிக்கொள்றது மூலமாக இந்த பெனலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் டயலாக், இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்க்கலாம் ப்ரீசெட், இது டிஃபால்ட்டில் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பேலன்ஸ் மேல் வாய்ஸ் அல்லது பேலன்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்றது மூலமாக உங்களோட ஆடியோட குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.